சுயநினைவையே இழந்துட்ட பீம். அப்புறம் எப்படி தண்ணியில இருந்து உன்னால வெளியே வர முடிஞ்சது? எனக்கு அத பத்தியெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்ல. கண்ணு முழிச்சப்போ நீல நிறத்துல நிழல் உருவம் ஒண்ணு தெரிஞ்சது. அதோட கண்ணை மட்டும்தான் நான் பார்த்தேன். எது எப்படியோ உயிருக்கு ஒண்ணும் ஆகல. உங்களுக்கு இப்ப நல்ல ஓய்வு தேவை. காட்மாண்டு நெருங்கின உடனே நான் உங்களை எழுப்புறேன், படுங்க. உயிரை கொடுத்த அந்த பையனை காப்பாத்துறது அந்த அளவுக்கு முக்கியமா? ஆமா, ஏன்னா அந்த சக்தி வாய்ந்த ஏட்டி குட்டிய சிறுத்தைங்க கிட்ட இருந்து அவனாலதான் காப்பாத்த முடியும். இதோ காட்மாண்டு வந்தாச்சு. என்ன எல்லாரும் ஃபுல்லா போத்திக்கிட்டு இருக்காங்க? அட, இங்க கொஞ்சம் கூட குளிரே தெரியலையே. இருந்தாலும் நாம இமயமலைக்கு பக்கத்துல தான் இருக்கோம். குளிர்காலத்துல மட்டும்தான் காட்மாண்டுல குளிர் தெரியும். ஆனா நடந்துகிட்டு இருக்கிறது கோடைக்காலம் இல்ல. என்ன யோசிக்கிற பீம்? எப்போ மீகோ நம்ம கூட வந்து சேர்ந்துச்சோ அப்போல இருந்து நம்ம மேல தாக்குதல் நடக்குது. அந்த பிக்ஷுவும் தாக்கப்பட்டிருக்கான். அதனால மீகோவை இந்த மாதிரி திறந்த வெளியில கூட்டிட்டு போறது சரியா வராதுன்னு தோணுது. நாம அந்த மீகோவை கொஞ்சம் வித்தியாசமா தெரிய வைக்கணும். அட, இது என்னது? இதுதான் காட்மாண்டுவோட பிரபலமான கோவில், காஸ்ட் மண்டப். கோரக்நாத்தோட விக்கிரகம் இருக்கிற இந்த கோவில ஒரு விசேஷமான மரத்தால கட்டினதா சொல்றாங்க. அமைதிக்கு பேர் போன சோலைவனம் இது. கஸ்தா மண்டப். இந்த பேரும் காட்மாண்டு மாதிரி தான் இருக்கு. ஆமாமா, சரியா தான் சொன்னேன். அதாவது காஸ்ட் மண்டப்னு இருந்த இந்த பேரு தான் அதுக்கப்புறம் காட்மாண்டுவா மாறிச்சான். மொத்தமா ஒரு மரத்தாலானதா? இந்த கோவிலோட தூண்கள்ல இருந்து கூரைகள் வரைக்கும் எல்லாமே மரம்தான். வாங்க, அடுத்தபடியா காட்மாண்டுவோட இன்னொரு பிரபலமான கோவிலுக்கு போலாம். இந்த பசுபதிநாத் கோவில் காட்மாண்டுவோட மிக பழமையான கோவில்கள்ல ஒண்ணு. இங்க இருக்கிற சிவலிங்கத்தை பத்தி பல கதைகள் சொல்லுவாங்க. இந்த கோவிலை கட்டுறதுக்காக பல சாம்ராஜ்யத்தோட அரசர்கள் அரும்பாடுபட்டிருக்காங்க. இந்த கோயிலோட கூரை செப்பு உலோகத்தால செஞ்சு தங்க முலாம் பூசிருக்காங்க. ஆலயத்தோட 4 வாசலையும் வெள்ளியால செஞ்சிருக்காங்க. ஐயா, சூப்பரா இருக்கு. இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். ஜெய் பசுபதிநாத். உலக மக்கள் எல்லாரையும் நல்லபடியா வாழவை. கோவிலோட மேற்கு வாசல்ல இருக்கிறது நந்தி மகாராஜா, சிவபெருமானோட வாகனம். இதுவும் தங்கத்தால் ஆனதா? இல்ல, பித்தளையால செய்யப்பட்டது. ஆனா கோவிலோட சிகரத்துல ஒரு தங்க கும்பம் இருக்கு பாத்தீங்களா? அது பக்தியையும் தர்மத்தையும் வெளிப்படுத்துது. ஓ,